பெண்கள் ஓட்டு ஒன்று கூட திமுகவுக்கு போடக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு எதிரான ஆட்சி திமுக. எனவே 2026 ஆட்சி கட்டிலிருந்து திமுக அரசை அகற்ற வேண்டும் அப்படின்னு யார் பேசியிருக்கு தெரியுமா? பெத்த அப்பாவை மதிக்காத, சொந்த கட்சியை ரெண்டா உடைச்சி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இப்படி பேசியிருக்கிறார். குறிப்பாக இவர் தேர்தல் வந்துட்டா இப்படி ஏதாவது பொய்யை சொல்லி பொட்டி வாங்குறதுக்காக இவர் ஏதாவது பேசுவார். ஆனால் பெண்களுக்கு எதிரான அரசு, பெண்களுக்கு எதையும் திமுக அரசு செய்யவில்லை என்று இவர் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் மலர்கிறதோ அப்போதெல்லாம் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள். அந்த வகையில்தான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. அரசு பணியிடங்களில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டை தந்தது திமுக அரசு. அது இன்றைக்கு 40% உயர்ந்து நிற்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை தந்தது திமுக அரசு. அது இன்றைக்கு 50% இடஒதுக்கீடாக உயர்ந்து நிற்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்போர் நிதி உதவி திட்டத்தை தந்தது திமுக அரசு. பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. பெண்கள் சுயமாக வாழ்வதற்காக மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. பெண்கள் தொழில் முனைவோர் உதவி திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. மகளிர் விடியல் பயண பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. பெண்கள் உயர்கல்வியில் ஏற்றம் பெற புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. இந்த பட்டியலை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற, பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசில் எண்ணற்ற சாதனை திட்டங்களை பெண்களுக்காக அமைத்து தந்த ஒரே ஆட்சி திமுக ஆட்சி, ஒரே இயக்கம் திமுக இயக்கம் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாரும் மறந்துவிட மாட்டார்கள். பெண்களுக்காக ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயம் வெல்லும். பெண்களின் ஆதரவு முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்குகளை பெருவாரியாக அவர்கள் வழங்கிடுவார்கள். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும். அன்புமணி